ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விருப்பப்படுகிறேன். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, அந்த அக்கிரமத்தை அவர் நொறுக்கி நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டு, அந்த நொறுக்கிறதுனால என்ன பண்ணார்? திருப்பி நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கி தூள் தூளாக்கி அதை தூரம் எறிந்து விட்டு நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். கரங்கள் விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இதான் அவர் செய்தது. பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. இந்த அதிகாரத்தில் 53வது அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டதை குறித்து அப்படியே தத்ரூபமாக அவர் படம் எடுத்து காட்டியிருக்கிறார். நாம் வாசித்த 22வது சங்கீதத்தில் நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டதை அவர் அப்படியே வர்ணித்து விவரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதில் இருக்கிற ஒரு சில முக்கிய கருத்துக்கள் நாம் தெரிந்து கொண்டால் நல்லது. நமக்காக அவர் பாடுபட்டார். அவர் நொறுக்கப்பட்டது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இது நாம் உணரணும். நம்ம வாயில் சொல்கிறோம், ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் நாம் உணரணும். எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். ஒரு இந்தியனுக்காக நொறுக்கப்பட்டார், ஒரு அமெரிக்கனுக்காக நொறுக்கப்பட்டார், ஒரு ரஷ்யனுக்காக நொறுக்கப்பட்டார், ஒரு சைனீஸ்க்காக நொறுக்கப்பட்டார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை நம்ம இருதயத்தின் ஆழத்தில் நாம் உணரணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி அவர் நொறுக்கப்பட்டது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. திடீரென்று அவர் வந்து 4 பேர் சேர்ந்து அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க என்பது அல்ல, பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அது நிறைவேறியது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இங்கே எண்ணூர் ஃபவுண்டரியில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்படியாக நான் என்னுடைய ஆஃபீஸில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தேன். என்னோட வேலை செய்த இன்னொரு என்ஜினியர், ஒரு பிராமின், ஒரு தம்பி, அவர் சொன்னார், உங்கள் ஆண்டவர் தான் சிலுவையிலேயே அடிச்சிட்டாங்களா, அவரால் அதை நிறுத்த முடியலையே, நமக்கு எப்படி அவர் உதவி செய்வார்? நான் சொன்னேன், அப்படி இல்லை, அது அவர் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்பது முன்பதாகவே திட்டமிட்ட ஒரு செயல் அப்படின்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னதான் நீங்கள் உயிர் தெழுதலை பற்றி சொன்னாலும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதை கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பாடுபட்டார். அது தேவனுடைய பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் அந்த பிதாவின் சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்ததினாலே தான் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். பிதாவுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த நொறுக்கப்படுதலுடைய அவர் நடந்து சென்றதுனாலே, அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் சென்றதுனாலே அவர் மகிமை அடைந்தார். இன்றைக்கு அநேகருக்கு நொறுக்கப்படவோ இல்லை கஷ்டப்படவோ பாடுபடவோ அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அதற்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ள அநேகருக்கு விருப்பம் இல்லை. இல்லைன்னா எப்படி மகிமை அடைய முடியும்? நமக்கு முன்னோடியாக சென்ற நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்து காட்டினார். பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நொறுக்கப்பட்டதினாலே, பாடுபட்டதினாலே அவர் மகிமை அடைந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட அவர் பாடுகளில் இணைந்தால் மகிமைப்படுத்தப்படுவோம். கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நாமும் பாடுகளை அனுபவித்தால், பாடுபட்டால் அவரோடு சேர்ந்து மகிமையும் அடைவோம். இதுதான் பேசிக் பிரின்சிபல், இதுதான் தத்துவம். எத்தனை பேர் அவரோட பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன பாடு வந்தாலும் சரி, என்னத்தை இழந்தாலும் சரி, என்னத்தை கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி,
எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் சரி, விசுவாசத்திற்காக என்னதான் பாடு வந்தாலும் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி நம்மை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மகிமை வரும். நோ பெயின் நோ கெயின். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நமக்கு காட்டி இருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதற்கு ஒரு மிக எளிமையான செய்தியை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, 5வது வசனத்தில் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசித்தோம். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஏன் நமக்காக நொறுக்கப்படணும் என்று நாம் கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் குற்றவாளிகள், தண்டிக்கப்பட வேண்டியவர்களாம். தேவனுக்கு முன்பாக எல்லாரும் குற்றவாளிகளாக நிற்கிறோம், தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம். சங்கீதம் 14:3 வாசிங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பிரியமானவர்களே, எல்லாம் வழி விலகி போயிட்டாங்க. எல்லாம் தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி விலகி போயிட்டாங்க. அதனால எல்லாருமே தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக தான் நிற்கிறோம், தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக தான் நிற்கிறோம். ஆனாலும் கூட பாருங்க, ஒரு பிரச்சனையில் அல்லது ஒரு சோதனையில் ஒரு கஷ்டத்தில் அகப்படும் பொழுது எல்லா மனிதரும் சொல்லக்கூடிய காரியம், அது விசுவாசியாகட்டும் அவிசுவாசியாகட்டும், ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு போய் இப்படி ஆச்சே, எனக்கு போய் இப்படி ஆச்சே, நான் யாருக்குமே துரோகம் நினைச்சது இல்லையே, நான் யாருக்குமே தப்பு செய்தது இல்லையே, எனக்கு போய் இப்படி ஆச்சே. அப்படிதான் எல்லாருடைய வாயிலிருந்தும் வார்த்தை வருகிறது. ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில், அவருடைய தூக்கு நூலுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது எல்லாரும் குற்றவாளிகளாக காணப்படுகிறோம், எல்லாரும் தண்டிக்கப்படவர்களாக இருக்கிறோம். ஒருத்தர் கூட தூக்கு நூல் ஸ்ட்ரைட்டாக இல்லை, எல்லாம் தூக்கு நூல் கொஞ்சம் டில்ட்டாக தான் இருக்கும். எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, ஆதியாகமம் 3:15 அது டிசைட் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். கடிப்பாய். நசுக்குவாய் சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, கடிப்பாய் தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அவர் பிசாசின் தலையை தேவகுமாரன் நசுக்குவார். எப்படி குதிகால நம்ம ஒரு பூச்சி நசுக்கும் போது எப்படி பண்றீங்க? குதிகால வச்சு நசுக்குனா தான் நல்ல பவர் வருது இல்லையா? அதனால குதிகால வச்சு நசுக்கிறார். சாத்தானுடைய இந்த சர்பத்தினுடைய தலையை நசுக்கிறார். தலையை நசுக்குனா அது அவுட்டு, செத்து போச்சு. ஆனால் அது நசுக்கப்படும் போது அவர் குதிகால கொஞ்சம் என்ன பண்ணிட்டு அது கடிச்சிருது. கடிச்சிருந்தனால குதிக்கால தான் கடிக்க முடிஞ்சதே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியல. பிசாசு திருப்பி அவர் குதிக்கால தான் கடிக்க முடியுது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் NIV-ல he will crush your head and you will strike his heel அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைக் இஸ் ஹீல்னா ஒரு கொட்டுறது இல்லை கடிக்கிறது, அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். க்ரஷ் யுவர், தலையை க்ரஷ் பண்ணுவாருன்னு போது நசுக்கிடுவார், நீ செத்துட்ட, அவ்வளோதான், மரணம் அடி அது. ஆனால் திருப்பி அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுது, அந்த சர்பம் அவர் குதிக்கால கொஞ்சம் கொட்டிடுது, கடிச்சிடுது, அவ்வளோதான். அதுதான் அவர் சிலுவையில் ஏற வேண்டியதாக இருந்தது. அது அப்போவே டிசைட். ஆதியாகமத்தில் அவர் டிக்ளேர் பண்ணார். பிதாவானவர் ஆதியாகமம் அதாவது 3வது அதிகாரத்தில் டிக்ளேர் பண்ணாரு. ஆனால் அது எப்போ டிசைட் ஆனது? அதுக்கு முன்பதாகவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய காலை சர்வம் கடிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணப்பட்டது. அவர் சிலுவை மரத்தில் ஏறணும் என்பது அப்போவே முடிவாகிவிட்டது. பயங்கரமான பாடுகள் சிலுவையிலே அனுபவிக்க வேண்டும் என்று. அதான் சங்கீதக்காரன் 22:16
எப்படி எழுதியிருக்கார் பாருங்க, வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதக்காரன் எப்போ எழுதி வைத்தார். சிலுவையில் அவருடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்படும் என்பதை சங்கீதக்காரன் எப்பவோ எழுதி வச்சுட்டாரு. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டு செல்லும் போது எங்க தெருல நீங்க பாக்குறீங்களா, அந்த நாய் கிடையாது. பாருங்க, வனாந்திரத்துல காடுகளிலே சில பயங்கரமான நாய்கள் இருக்கும். அது சிங்கத்தோடய சண்டையிடும் அந்த நாய்கள். அப்படிப்பட்ட நாய்கள், அதை குறித்து சொல்றார். பொல்லாத நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி, அது முன்பதாகவே, இதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்தின் முன்பதாகவே இப்படி அவர் பாடுபட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது, திட்டம் செய்யப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை ஆதியாகமத்தில் பிதாவானவர் சர்ப்பத்தையும் மனுஷனையும் வைத்து அங்கே அவர் டிக்ளேர் பண்றாரு. மனுஷ குமாரனாக பிறக்க போகிறவர் உன்னுடைய தலையை நசுக்கி உனக்கு மரணத்தை உண்டு பண்ணுவார் என்று. ரோமர் 5:8 வசனத்தை கூட வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய அன்பை தேவன் நம்மேல அன்பு வைத்தபடினாலே, தேவன் நம்மேல அன்பு வைத்தபடினாலே இந்த ஒரு திட்டத்தை தீட்டினார். அன்பு வைத்தபடினாலே நம்ம இந்த திட்டத்தை தீட்டி இதை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அது ஏன் அப்படி சும்மா வாயில சொன்ன போதாதா, குமாரன் அனுப்பணுமா, அப்படியா அப்படியா என்று அநேகர் கேள்விகளை கேட்கிறார்கள். கேள்வி கேட்கலாம், ஆனால் பதில் சொல்ல நமக்கு உரிமை இல்லை. அது அப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, அண்ட சராசரத்தை நாம் பார்க்கிறோம், ஸ்பேஸ் நம்ம பார்க்கிறோம். ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் நமக்கு சொல்ல முடியுமா? எவ்வளோ தூரம் ஓப்பன் ஸ்பேஸ் போது உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் சந்திரன் வந்தது, ஏன் சூரியன் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன் பூமி சுத்துது, ஏன் மழை பெய்யுது, ஏன் மழை பெஞ்சாதான் செடி வளரணும், ஏன் அப்படியே வளரக்கூடாதா? இதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியுமா? இல்லை. அது அப்படி தான் இருக்கு. தேவன் அதை அப்படி தான் படைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? we accept it. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோல நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட வேண்டும் என்று, அந்த நொறுக்கப்படுதலின் மூலமாக நமக்கு சமாதானம் வர வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அதுதான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சமாதானம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம சமாதானத்தை பெறுவது கேள்விக்குறி. அதனால் நம்ம அதிகமாக இதெல்லாம் கேள்வி கேட்டு ஒன்றுமே நம்ம எங்கேயுமே நம்ம போய் சேர முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இது இப்படி தான் இருக்கு, அதனால் இதை நாம் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக பாடுபட்டதினாலே தேவ அன்பு வெளிப்பட்டது, நம்மேல் ஊற்றப்பட்ட தேவ அன்பு அங்கே தெளிவாகிறது. அதனால பிரியமானவர்களே, இது ஒரு எளிமையான ஒரு அநேக முறை நாம் கேட்ட செய்தி தான். ஆனாலும் கூட இந்த நாளிலே ஆழமாக நாம் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இவ்வளவு பாடுபட்டாரா? அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நான் தொழுது கொண்டிருக்கிறேனா? அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேனா? எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், எனக்கு சுகபலன் கொடுக்கும்படியாய் அவர் நொறுக்கப்பட்டாரா? சரி, இருக்கட்டும், ஏன் எதுக்குன்னுலாம் நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவர் நொறுக்கப்பட்டார் என்பது உண்மை, அது சரித்திரத்தில் இருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு சமாதானம் கிடைக்குது, அது போதும். எனக்கு சமாதானம் கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால நாம் தேவனோடு சமாதானம் பெறுகிறோம். வாசிங்க, ரோமர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றோம். தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாக இருந்தோம். தேவனுடைய சித்தத்திற்கு விலகி நாம் போயிட்டோம். அதனால் நாம் குற்றவாளிகளாக இருந்தோம். அதனால் நாம் தண்டனைக்குரியவர்களாக எல்லாரும் காணப்பட்டோம்.
ஆனால் இவர் நமக்காக நொறுக்கப்பட்டு நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் போயிட்டு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். அப்படிதான் ஒரு 2 மாணவர்கள் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்களாம். படிக்கும் பொழுது ஒருத்த மக்கு, ஒருத்த இன்டெலிஜென்ட், ஒரு நல்லா படிக்கக்கூடியவன், இன்னொருத்த மக்கு. அதனால் அப்படி போனாங்க, படிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 3-4 கிளாஸ் வரும்பொழுது அந்த மக்கு பையன் ஸ்கூல்ல இருந்து நின்றுட்டான், ட்ராப் அவுட்டு. ஆனால் இந்த இன்டெலிஜென்ட் பையன் மாத்திரம் படிச்சுட்டே இருந்தான். ஆனால் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன் ஒரு 4-5 கிளாஸ்லேயே ட்ராப் அவுட் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த வந்து அப்படியே படித்து மேலே கிராஜுவேட் ஆகி கடைசியில் ஒரு பெரிய லா கிராஜுவேட் ஆகி ஒரு வக்கீல் ஆகி அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஜட்ஜ் ஆகிட்டான். ஒரு முறை அந்த ஜட்ஜு தன்னுடைய கோர்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு கேஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு கேஸ் கொண்டு வரும்போது ஒரு மர்டர் கேஸ் கொண்டு வந்தாங்க. மர்டர் கேஸ் கொண்டு வந்த உடனே அந்த மர்டர் கேஸ் அந்த குற்றவாளிக்கு என்ன பண்ணுறது, ஜட்ஜி என்ன பண்ண முடியும்? அப்படி உன் பேர் என்ன, உன் ஊர் என்னான்னு கேட்கும் போதெல்லாம் இந்த ஜட்ஜிக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னோடு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த அந்த மக்கு பையன் தான் அவன். ஆனாலும் தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியே ஜட்ஜி அழுகுறாங்க, கண்ணிலேருந்து தண்ணி வருது. எல்லாம் பார்க்குறாங்க, ஏன் ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வருது? ஒருவேளை தூசி கீசி பட்டிருக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் கண்ணிலேருந்து தண்ணி வருது. எல்லாம் வாதாடுறதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துட்றாரு ஜட்ஜி. ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு நானே தூக்கு தண்டனை எழுதுனேன்னு சொல்லி எழுதிட்டார். எழுதிட்ட பிறகு அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்ட பிறகு தூக்கு தண்டனையிலிருந்து யார் தான் விடுவிக்க முடியும்? கவர்னர் தான் விடுவிக்க முடியும், பிரசிடென்ட் தான் விடுவிக்க முடியும். இந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணார், இந்த ஜட்ஜ் என்ன பண்ணார், தானே கவர்னர்கிட்ட போய் பரிந்து பேசி வாதாடி இவனுக்கு எப்படியாவது ஒரு பல சட்டத்தில் இருக்கிற பல காரியங்கள், நுணுக்கங்களை எடுத்து சொல்லி அதன் மூலமாக கவர்னர்கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு வாங்கிட்டார். மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு நாளைக்கு காலையில் அவனை வந்து தூக்கு மேடைக்கு அனுப்ப போகிறாங்க. இவர் ஓடி வர்றாரு. இன்றைக்கு இரவு ஓடி வந்து தன்னுடைய நண்பனை அந்த சிறைச்சாலையில் சந்திக்கிறார். சந்தித்து, நண்பா, என்ன தெரியுதா, நான் தான் உன் நண்பன். ஆனாலும் அங்கே உனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இப்பொழுதும் கூட நீ சொல், உனக்கு இந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்தா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறார். விடுதலை பத்திரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாரு, உனக்கு விடுதலை கிடைச்சா நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னால், இவர் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் வந்த பதில் வேற. இவர் எதிர்பார்த்தாரு, எனக்கு விடுதலை கிடைச்சா நான் திருந்தி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்னு நினைச்சாரு. ஆனால் அவன் சொன்னது வேற மாதிரி இருந்தது. என்னை பிடிச்சிட்டு வந்தானே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவனை முதல்ல போயிட்டு அடுத்த கொலை பண்ணுவேன்னு சொன்னான். கொடுப்பாரா இந்த ஜட்ஜி அந்த விடுதலை பத்திரத்தை அவனை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நமக்காக விடுதலை பத்திரத்தை வச்சிருக்கிறார். குற்றவாளிகளாக நாம் நிற்கிறோம், எல்லாரும் தண்டனைக்குரியவர்களாக நிற்கிறோம். விடுதலை பத்திரம் இருக்கிறது, உனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய விடுதலை பத்திரம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வாயா? திருந்தி வாழ்வேன்னு சொல்வாயா? நமக்காக பரிந்து பேசுகிற இந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் திருந்தி வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை, கிடையாது. நான் மறுபடியுமாக இன்னும் அப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லுவாயா? உன் ஆன்சரில் தான் உனக்கு சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாசிங்க சங்கீதம் 22 30-31 வாசிங்க. இவர் இவ்விதமாக நொறுக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கி நமக்கு சமாதானத்தை கொடுத்தபடினாலே, அவ்வளோ தூரம் அவர் பாடுபட்டபடினாலே அந்த பாடுகளை எல்லாம் நோக்கி பார்த்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
அவரை நோக்கி பார்த்தவர்கள். பாருங்க, சங்கீதம் 22ல 30-31 கூட வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்க போகிறது. தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று டிக்ளேர் பண்ணப்படும். எந்த சந்ததி அது? எந்த சந்ததி? அவர் நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நமக்காக நொறுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அந்த சந்ததி. தலைமுறை தலைமுறையாக அந்த சந்ததி அவரை சேவிக்க போ. ஏன்னு கேட்டா வாசிங்க, கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிதா தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக இவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை கொடுத்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த ஒப்புரவாக மனம் இல்லாமல் எப்பவுமே இந்த ரெபலியஸா, எப்பவுமே எதிர்மாறாக இப்படியேத்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி இருந்தால் அந்த சமாதானம் கிடைக்காது. இல்லை, நான் திருந்தி வாழறேன், இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த நண்பன் சொல்லி இருந்தா இந்த நண்பன் அவனுக்கு விடுதலை பத்திரத்தை கொடுத்திருப்பார். ஆனாலும் கூட பிரியமானவர்களே, அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது, கல்வாரியை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு சந்ததியாக மாறிவிடுவார்கள், சமாதானம் பெற்ற சந்ததியாக மாறிவிடுவார்கள். பிரியமானவர்களே, இதனாலே நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்கலாம். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்து என்னுடைய வினையை அகற்றும்படியாய் அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. என்னுடைய வினையை அகற்றும்படியான வல்லமை அவரிடத்துல இருந்தது. அந்த வல்லமை எப்படி அவர் செய்ய முடியும்னு சொன்னா, அவர் நீதிபர தண்டனைக்குரிய நம்மை அப்படியே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அந்த தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை அவரே ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானம் தந்திட அவர் நமக்காக உயிர் கொடுத்தார். இதனால அந்த கல்வாரியில் தொங்கும் இயேசுவை நோக்கி பார்க்க முடியுமா? பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடும்போது ஒரு கணம் அப்படியே கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நாம் நோக்கி கல் மனம் மாற்றி உன்னை ரட்சிப்பார். உன்னுடைய கல் மனம் இன்றைக்கு நொறுங்குமா? நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கும்படியாக அவர் சிலுவையில் ஏறினாரே, உன் கல்மனம் இன்றைக்கு நொறுங்காதா? அவர் உனக்காக உன் கல்மனம் நொறுங்குமான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கல்மனம் நொறுங்கி உன்னை ரட்சிக்கும்படியாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் அப்படிலாம் இல்லை, நான் 30 வருஷம் விசுவாசி. கொஞ்சம் உன்னுடைய மனதை நோக்கிப்பார். எவ்வளவு தூரம் அவரோடு நீ பாடுகளை அனுபவிக்க நீ சித்தமா இருக்கிறாய், எவ்வளவு தூரம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ ஆயத்தமாக இருக்கிறாய். இல்ல உன்னுடைய ஈகோ, உன்னுடைய நினைவுகள், என்னுடைய டிசிஷன் அப்படிதான் இருப்பேன் வாழ்க்கையில என்று சொல்லி அப்படியே உன்னுடைய மனதை கல்மனம் படுத்தி கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் கல்வாரியை நோக்கி பார்க்கலாமா? கொஞ்சம் உங்களுடைய இருதயத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. கல்லான நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் சதையாக மாற்றுவோம். பெரியமானவர்களே, கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பாடலாம் அந்த அருமையான பாட்டு.
இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. சமாதானம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குற்றம் குறை உணர்வுகள், குற்ற உணர்வுகளிலிருந்து சமாதானம், வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து சமாதானம், சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானம், எல்லாவற்றிலும் டோட்டலி சமாதானம் கர்த்தர் ஃப்ரீயா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார், மீண்டுமாய் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் சமாதானத்தோடு பிரியமானவர்களே விடுதலை பத்திரத்தோடு வாசற்படியிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த விடுதலை பத்திரத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, இன்னும் உதாசீனமாக நீ இருந்து கொண்டு இந்த சமாதானத்தை பிரியமானவர்களே, இந்த சமாதான விடுதலை பத்திரத்தை உதறி தள்ளுவாயானால் மறுபடியும் இது வருமா வராதா அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமாதான பத்திரத்தோடு நிற்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற அட்வொகேட் நிற்கிறார். பெற்றுக்கொள்வோமா? ஃப்ரீயா கொடுக்கிறார், ஃப்ரீ கிஃப்ட். இதை நம்ம உதறி தள்ளணும்னா இதற்காக நாம் மிகுந்த பாடுபட வேண்டியிருக்கும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கல்வாரியில் தொங்க இயேசுவை பாருங்க. சமாதானத்தை, வாழ்க்கையினுடைய எல்லா நுணுக்கங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்க. ஒன்று மாத்திரம் இல்லை, எல்லா நுணுக்கங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவனுடைய நினைவுகள் இருந்து, ஐயோ எனக்கு இந்த நினைவுகள் இருந்து விடுதலை இல்லையே, இந்த நினைவு என்னை வாட்டி எடுக்கிறதே நினைக்கிறீங்களா? கல்வாரியில தொங்கும் இயேசுவை நோக்கி பாருங்க. நமக்காக அடிக்கப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பாருங்க. அப்போ அந்த எண்ணத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். உங்களை யாராவது மிரட்டிக்கிட்டு வராங்களா? உங்களுக்கு யாராவது உங்களுடைய வாழ்க்கையை கவிழ்த்து போடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்களா? கல்வாரியில் தொங்க இயேசுவை நோக்கி உனக்கு நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியா அவர் தொங்குறாரு. இவன் யார் என்ன மிரட்டுறதுக்கு? சொல்லுங்க. ஓடி போயிடுவான், பிசாசு ஓடி போயிடுவான். கல்வாரியில் தொங்க இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சிரசினில் முள்முடி ஏற்று நின்றார், சிவப்பங்கியும் தரித்து நடந்தார். அவருக்காக நாம் என்னத்தனை ஏற்று நடந்தோம்?